ஹாய் ஒருவன் பப்ளிக் எக்ஸாம் 2025 எப்படி இருக்க போகுது எல்லாத்துக்குமே அந்த டவுட் இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான விடை இந்த வீடியோவில் கிடைக்கும். ஏன் சார் எப்படி சார் நீங்கள் சொல்ல போகிறீங்க பப்ளிக் எக்ஸாம் 2025 எப்படி இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க? ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணி தான் சார் இது சொல்கிறனால இந்த வீடியோனால எங்களுக்கு என்ன லாபம்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு இருக்குது. என்னென்னா 11க்கும் சரி 12க்கும் சரி ரொம்ப முக்கியமான பப்ளிக், 10க்கும் முக்கியம்தான். பட் 10த்தை பற்றி தனி வீடியோவில் பேசுவோம். 11th 12th பெரிய ஒரு விஷயமே அடங்கியிருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சுழண்டு பசங்களுக்கு என்னன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதை தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த லைனில் இருந்தனால நான் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா பாஸ்ட் இயர்ஸில் மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சால் எது டஃப்பாக கேட்பாங்கன்னு இப்போ புரிஞ்சிடும். அதே மாதிரி 4th சப்ஜெக்டான பயாலஜி கம்ப்யூட்டர் பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். எப்போவுமே 4th சப்ஜெக்ட் வந்து கடந்த 5 வருஷமாக சரி ஈஸியாக தான் கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப டஃப்பாலாம் கிடையாது. மேபி ஏதோ ஒரு வருஷம் மட்டும் லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க பயாலஜியில், அவ்வளோதான் தவிர ரொம்ப டஃப் கிடையாது. அதுக்காக நம்பி வந்து ஈஸியாக வரும் நம்பி போகலாமாங்க சார்ன்னு கேட்டால் நம்பலாம். 100% கம்ப்யூட்டரும் பயாலஜி நம்பலாம். ஆனால் எதுக்கும் எச்சரிக்கையாக நம்ம நல்லா படித்து வைக்கணும். அது எப்போவுமே அப்படி தானே. இப்போ மார்ச் 2020ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடரேட்டாக கேட்டிருக்காங்க மேக்ஸு. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் வந்து ஈஸியாக கேட்டிருக்காங்க 2020. கெமிஸ்ட்ரி மாடரேட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ எந்த இடத்துல மாடரேட் ஆகுதோ அதுவும் முக்கியமாக மேக்ஸ் மாடரேட் ஆகுதோ கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். கட் ஆஃப்னா என்ன சார்? கட் ஆஃப்னா 200க்கு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் சொல்லிட்டு ஒன்று நடக்கும் கவுன்சிலிங். அதுக்கு கட் ஆஃப் தான் முக்கியம் கவர்மெண்ட் கோட்டாவில். ரெண்டாவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும், டேனோவாஸ் நடக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நடக்கும் கவுன்சிலிங். மெடிக்கல் சைடும் நடக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் டிஎன்காசா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கும் நடக்கும். இதுக்கெல்லாம் கட் ஆஃப் தான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய மார்க் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போது 4th சப்ஜெக்டை பற்றி இப்போ கவலைப்பட தேவையில்லை. 3 சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸை பற்றி மட்டும் தான் இப்போ பேச வந்திருக்கேன். ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் எப்பவுமே டஃப்பாக கேட்க மாட்டாங்க, சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக தான் கேட்பாங்க தம்பிலாம், ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அட்லீஸ்ட் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒழுக்கமாக படித்தாவது 12th பேசிக் வளர்த்துக்கோங்க. ஏன்னா பேசிக் ஒன்றுமே தெரியாமல் 12th வந்து மேக்ஸ் படிச்சிங்கன்னா ஒன்றுமே புரியாது. அது உங்கள் சீனியர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். 11th சொல்கிற ஒரே விஷயம் இதுதான். ஸோ அதனால் தயவு செய்து ஈஸியாக வரும்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமாகவும் இருக்க வேணாம். அதுக்காக நீங்கள் எல்லா சாப்டர்லையும் அட்லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாவது படிங்க 11th. ஓகே, மேக்ஸ் இப்போ 12th பொறுத்தவரைக்கும் 2022 மாடரேட்டாக கேட்டிருக்காங்க மேக்ஸு. ஈஸியாக கேட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸும் ஈஸி. அதேமாதிரி ஆகஸ்ட் 2021 அதுனா சார் ஆகஸ்ட் 2021 கொரோனா பேட்ச்சு. கொரோனாங்கிறனால எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி வச்சாங்க. ஈஸி, எல்லாமே ஈஸி அந்த வருஷம். ஸோ அதே மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து 2023 வந்து பார்த்திங்கன்னா ஈஸி, ஃபிசிக்ஸும் ஈஸி. பட் 2023 மாடரேட் மேக்ஸு. ஸோ மாடரேட்னு என்ன சார், எப்படி சார் கேட்பாங்க அதை நான் சொல்கிறேன். அப்புறம் மார்ச் 2024 இது ஈஸி மேக்ஸு. அதே மாதிரி ஃபிசிக்ஸு மாடரேட்டு, கெமிஸ்ட்ரி மாடரேட். இந்த வருஷம் இப்போ உங்கள் சீனியர்ஸ் எழுதிட்டு போனாங்கள்ல, மேக்ஸ் ரொம்ப ஈஸி. அதனால் என்ன ஆச்சுன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாச்சு. மாணவர்களிடையே போட்டிகளை வச்சு போன வருஷம் ஒன்றும் இல்லை, போன வருஷம் வந்து 175க்கு கிடச்ச காலேஜு கட் ஆஃப் கிடச்ச காலேஜு இந்த வருஷம் 185க்கு தான் கிடச்சிது. அப்போ மாணவர்கள் எப்படி நம்பியிருப்பாங்க? போன வருஷம் கிடச்சிதே, அதுக்கு நமக்கு 180 எடுத்தாலே கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. கிடைக்கல. 175 185 இருந்தால் தான் இந்த வருஷம் கிடைக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டது. ஏன்னா மேக்ஸ் ஈஸியாக கேட்டாங்க. மேக்ஸ் ஒன்றுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுங்களா? அது உங்களுக்கு தெரிய மாட்டேது. அதனால சொல்கிறேன், நல்லா படிங்க. குவார்ட்டர்லி எக்ஸாம் நல்லா படிங்க. அப்போ தான் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நல்லா பண்ணால் தான் பப்ளிக் எக்ஸாம் நல்லா முடியும். நீங்கள் கடைசியில் பார்த்துக்கலாம் ஜனவரி பிப்ரவரி கொண்டு போயிட்டிங்கன்னா அவ்வளோதான். உங்கள் சீனியர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. காலேஜ் கிடைக்காம ஏதோ ஒரு காலேஜில் போய் நல்லா ஒன்றுமே இல்லை. உங்கள் எதிர்காலம் என்ன? +2 முடிச்சு காலேஜ் போகிறது தான். அந்த காலேஜ் நல்ல காலேஜில் போய் சேர்ந்தது நல்லா படித்து பிளேஸ்மெண்ட் ஆகணும். பிளேஸ்மெண்ட் ஆகிறது தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்ல ஒரு வேலையில் வந்தால் நம்ம அதுக்காக தான் படிக்கிறோம். ஸோ அதுதான் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் செட்டப் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும். கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். அப்படி சார் எப்படி சார் சொல்கிறீங்க? போன வருஷம் மாடரேட் பண்ணிட்டாங்க, இந்த தடவை ஈஸியாக தான் கேட்பாங்க. அதுக்காக 90% ஈஸியாக தான் கேட்பாங்கன்ட்டு இல்லை, 80% எப்போவுமே ஈஸியாக கேட்பாங்க. அது அப்படி தான். ஒரு கொஸ்டின் பேப்பர் செட்டப் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மார்ச் 2025 கண்டிப்பாக சொல்கிறேன் மாடரேட் தான் பண்ணுவாங்க மேக்ஸ். எப்படி மாடரேட் பண்ணுவாங்கன்னா 1 மார்க்கில் 2-3 ட்விஸ்ட் பண்ணுவாங்க. கம்பல்சரியில் லாஸ்ட் 2 மார்க் 3 மார்க்கில் கம்பல்சரியில் லாஸ்ட் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 5 மார்க்கில் ஒன்று க்ரியேட்டிவிட்டி கேட்பாங்க, சுதாரித்து இருந்துக்கோங்க. இந்த மாதிரி கேட்கும்போது ஒரு 10 மார்க் பக்கம் பையனை டைட் பண்ணும்போது அந்த இடத்துல கட் ஆஃப் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும். ஆனால் மாடரேட்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் மார்க் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு 170 எடுத்தாங்கன்னா 170 இப்போ நான் மேக்ஸில் 90 மார்க் எடுக்கணுங்க, என்னால் ஈஸியாக 90 எடுத்துட முடியாது. நான் 85 வேணால் எடுக்கலாம்.
ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் தான் செட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் என்னாச்சு தெரியுங்களா, 2024 எல்லாருமே 95 எடுக்கிற மாதிரி எடுத்துருந்தாங்க கொஸ்டின் பேப்பர். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டாங்க, அதனால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ கவர்மெண்ட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா, அங்கே போட்டி நிலவணும். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சீட்டு கொடுத்துட முடியாதுல்ல, எல்லாருமே சென்டம் எடுத்தால் எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்துட முடியாதுல்ல. அதனால தான் அங்கே போட்டி நிலவரக்காக கொஸ்டின் பேப்பரில் சில மாற்றங்கள் உண்டாக்குவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்காமல் இப்போ உட்காந்து விளையாண்டுருக்கீங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி கேட்பாங்கன்னு நான் சொன்னேன். பயாலஜி கம்ப்யூட்டர் பற்றி ஒரி பண்ண வேண்டாம்னு சொல்லியாச்சு. இப்போ கொஸ்டின் பேப்பர் செட்டப் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இப்படி தான் இருக்கும். ஈஸி 75%, மாடரேட் 15%, டஃப்பு 10%. டஃப்புனா அதான் நான் சொன்னல, கம்பல்சரி சொல்கிறது, அப்புறம் வந்து 1 மார்க்கில் ஏதோ 2 க்ரியேட்டிவிட்டி கேட்குறது, அப்புறம் 5 மார்க்கில் ஏதோ ஒன்று ட்விஸ்ட் பண்ணுறது, அதுதான் அந்த 10% டு இந்த 15%. ஸோ இதனால் எதாவது பாதிக்கப்படுவாங்க சார்? எப்போவுமே எல்லா வருஷமும் இப்படி தான் கேட்பாங்க. போன வருஷம் மட்டும் மேக்ஸ் 100% ஈஸியாக தான் கேட்டாங்க, டஃப்பே கிடையாது. 1 மார்க் முதல் கொண்டு எல்லாமே புக் பேக்கு, 2 ட்விஸ்ட்டு, அது ஃபார்முலா தெரிஞ்ச எழுதிடலாம் அந்த மாதிரி. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, மேக்ஸ் அப்படி கேட்டனால என்ன ஆச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 கவர்மெண்ட் நடத்தும். அந்த கவுன்சிலிங்கில் எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 100 கட் ஆஃப், 50 கட் ஆஃப், 50 கட் ஆஃப். மேக்ஸ் வந்து அப்படியே நீங்கள் எடுத்த மார்க்கை எடுத்துக்குவாங்க. நீங்கள் 100க்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுதான். அப்போ 100க்கு நீங்கள் 70 மார்க் எடுத்துட்டிங்கன்னா அதுதான், சரிங்களா? அப்போ 100க்கு 80 எடுத்தால் அப்படி எடுத்துக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸில் கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா போச்சு. மேக்ஸில் எல்லாருமே 90க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள், அது நல்லா படிக்கணும். ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் 80 மார்க் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். 100க்கு ரிசல்ட்டில் வரும்ல, 100க்கு ப்ராக்டிக்கலோடு சேர்த்து 80 மார்க் எடுக்கணும்னு வச்சுக்கலாம். டிவைடட் பை 2 40. அப்போது அடுத்து அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் 80 எடுக்கணும்னு வச்சுக்கலாம். டிவைட் பை 2 பண்ணுவாங்க, அது வந்து 40, 50 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலாக இந்த கட் ஆஃப் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 200க்கு 150 வருது. இப்படி தான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. பேராமெடிக்கலுக்கு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பண்ணுவாங்க. அப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் தான் ஆப்படிச்சிட்டாங்கன்னா பேராமெடிக்கலும் போச்சு. அதே மாதிரி டேனுவாஸும் அதே மாதிரி தான். டிஎன் காசான்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேஜர் சப்ஜெக்டை வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதுலேயும் நல்ல மார்க் இருக்கணும். ஸோ பேசிக்காக அந்த 3 சப்ஜெக்ட் தான். ஸோ இந்த 3 சப்ஜெக்டில் மேக்ஸ் எப்படியாவது 90 மார்க் எடுத்துட்டிங்கன்னா கட்டாயமாக நம்மளால் எந்த காலேஜில் வேணாலும் இடம் முடிக்க முடியும். 90க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னு நினச்சி படிங்க, சென்டம் எடுக்கணும்னு நினச்சி படிங்க, அப்போ தான் 90 வரும். இப்போ நான் புரிஞ்சிருக்கும் ஏன் இவ்வளோ நேரம் முக்கி சொல்லிகிட்டு இருக்கேன்ட்டு. ஸோ இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பிளானு. ஸோ இந்த வருஷம் மாடரேட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம். சார் பயப்படுத்துறீங்களாங்க சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. 5 மார்க் ஒன்று ட்விஸ்ட் பண்ணுறான்னா நீங்கள் எல்லா சாப்டருமே தரவாக இருக்கணும். 12 சாப்டர்லேயே கான்செப்ட் ஓரியன்டாக தரவாக இருக்கணும். நல்ல கான்செப்ட் தெரிஞ்சு வச்சு நீங்கள் எப்படி சொல்லட்டினாலுமே உங்களால் எழுத முடியும். நம்பரை மாற்றுவான், கான்செப்டை அதே கான்செப்டில் ஒரு சம்மு கேட்பான், ஈஸியாக தான் இருக்கும். நம்ம தான் யோசிக்க விட்டு வந்துடுவோம். 2023 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், அதே மாதிரி தான் இந்த வருஷம் வரப்போகுது. ஸோ பெரிய ஒரு லெவலில் கஷ்டமாலாம் இருக்காது, ஆனால் இருக்கும். ஸோ இது சேலஞ்சிங்காக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த வருஷம் ஒழுக்கமாக கரெக்டாக இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்காக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லூஸில் விட்டுறாதீங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம என்ன பண்ணணும், கட் ஆஃப் சப்ஜெக்ட்னு சொல்லி நல்லா படிக்கணும். 15 லெசன் இருக்கா, ஃபிசிக்ஸில் 10 லெசன் இருக்கா, அப்படியே படிக்கணும், சரிங்களா? இம்பார்ட்டன்ட் படிக்கிறியா, எல்லா லெசனுமே இம்பார்ட்டன்ட் படி. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணும். புக் பேக்கில் புக்கின்லாம் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் கவர் பண்ண ட்ரை பண்ணும். அங்கங்கே விட்டுறாது, எந்த கொஷின் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ட்விஸ்ட்டுகள் வச்சாங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஸோ தயவு செய்து இந்த வருஷம் என்ன ஆக போகுதுங்கிறது நான் இப்போவே சொல்லிட்டேன். 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், எல்லாமே ஈஸியாக வரும். ஒழுக்கமாக மார்க் எடுத்து ஒரு 500 மார்க் எடுத்து டீசெண்டாக 11th முடிச்சிட்டிங்கன்னா 12th ஈஸி. 12th உனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், மொமெண்டம் கிடைக்கும். நீ படிக்கிற லெவல் வேறு லெவல் இருக்கும், ஹைப்பாக இருக்கும். அது 500 எடுத்தவனுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த வருஷம் நடக்க போகிற கதை என்னன்னு நான் சொல்லிட்டேன். இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. போன வருஷம் வச்சாங்க பாரு ஒரு ஆப்பு, கெமிஸ்ட்ரிலையும் ஃபிசிக்ஸ்லேயும். நல்லா படிக்கிற பையன்லாம் எப்போயுமே நல்லா படிச்சிருவான். ஆவரேஜாக படிக்கிறவன் தான் இங்கே அதிகம். ஆவரேஜ்னால் 60-70 இருக்கிறது தான் அதிகம். அவன் எல்லாம் பாவம் 50 மார்க் எடுத்து சுற்றிட்டு இருந்தான். அதே மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆவான். அவன்லாம் வந்து ஜஸ்ட்டு பாஸ் ஆகி கடைசியில் 25-15 மார்க் எடுத்து ஜஸ்ட்டு பாஸ் ஆகி ரொம்ப லோவாகிடுச்சு எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையாச்சு. மேக்ஸ் ஈஸியாக கேட்டுமே நம்ம சில பேர் கட் ஆஃப் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அது வந்து ப்ராக்டிஸ் இல்லாமல் தான். பட் மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால் இந்த தடவை கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காதீங்க. எல்லாமே நம்ம கையில் இருக்குது. ஸோ நம்ம சேனல் இருக்குது, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கட்டாயமாக இந்த 3 சப்ஜெக்டில் நல்ல மார்க் எடுக்கலாம். அதுக்காக இந்த சேனலே ஆரம்பித்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், 11th ஸ்டாண்டர்டும் சப்போர்ட் பண்ணுங்கள், 10th ஸ்டாண்டர்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் தனியாக போடுறேன். உங்களுக்கு எப்படி கேட்பாங்க இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர்ன்ட்டு. 11th பொறுத்த வரைக்கும் டஃப் இருக்காது, நம்ம தான் தேவையில்லாமல் டஃப் ஆக்கிக்கிறோம்.
தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை தெரிஞ்சு நாங்கள் என்ன சார் பண்ண போகிறோன்னா, இத்தனை நேரம் சொன்னது உனக்கு நான் புரியலன்னு அர்த்தம். நான் இதை தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு நினச்சிங்கன்னா, நான் இப்போ இத்தனை நேரம் சொன்னது எதுக்காகன்னு உனக்கு புரியலன்னு அர்த்தம். அதாவது தேவையில்லைங்கிறது அர்த்தம். அதுதான். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் எல்லா பிடிஎஃப்பும் அதில் வந்து சேரும். கட்டாயம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம மெடிக்கல் மிராக்கலாக நல்ல மார்க் எடுத்து காட்டுவோம். தேங்க்யூ.